12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தியாசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் அனுஷா மொராயஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுசீரமைக்கப்பட உள்ளது. ஆசிரியர் அதிபர் சங்கங்களுக்கு கோட்டை நீதிமன்றம் தடை உத்தரவு. ஜனாதிபதி இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை. பெண்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குவதில் இலங்கை முன்னோடி நாடாக திகழ்வதாக பிரதமர் பெருமிதம். வரலாற்று சிறப்புமிக்க இலங்கையின் எதிர்கால இருப்புக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு தலைவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுசீரமைக்கப்பட உள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இதனை தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையம், எரிபொருளின் தரம், செயல்திறன் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்காக செலவு குறைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் கீழான இது ஒரு தனியான நிறுவனம் அமைக்கப்படும். இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் சம்பள கட்டமைப்பும் மறுசீரமைக்கப்படும். பல்வேறு பணிகள் மற்றும் சேவைகளுக்கு டிஜிட்டல் தளங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டார். இன்று பிற்பகல் நடத்தப்படவிருந்த ஆசிரியர் அதிபர் போராட்டத்தில் ஈடுபட உள்ள பலருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி ஜோசப் ஸ்டாலின், மஹிந்தா ஜெயசிங்க, அமில சந்தருவான், வாஸ் குணவர்த்தன, வணக்கத்துக்குரிய உலப்பனை சுமங்கல தேரர், மயூர சேனாநாயக்க, வணக்கத்துக்குரிய யல்வல பன்னசேகர தேரர், புஞ்சி ஹெட்டி, மொஹான் பராக்கிரம வீரசிங்க மற்றும் இவர்களுடனான உறுப்பினர்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நிதியமைச்சு, ஜனாதிபதி செயலகம், மத்திய வங்கி, ஜனாதிபதி மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழையவும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொறுப்பான ஒரு அரசு அதிகாரியுடன் சட்டப்பூர்வமாக பெற்ற அனுமதியின் அடிப்படையில் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மக்களுக்கு தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார சீர்திருத்த, கடன் மறுசீரமைப்பு மற்றும் நாட்டில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் பல விடயங்கள் முன்வைக்கப்பட உள்ளன. ஜனாதிபதியின் விசேட உரை இன்றிரவு 8 மணி முதல் அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் ஒலிபரப்பு செய்யப்படும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில சேவைகளில் இரவு 9 மணிக்கு பிரதான செய்தியின் பின்னர் ஜனாதிபதியின் இந்த விசேட உரை ஒலிபரப்பாகும். பெண்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குவதில் இலங்கை முன்னோடி நாடாக திகழ்வதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுநலவாய மகளிர் உள்ளூராட்சி வலையமைப்பு மற்றும் இலங்கை உள்ளூராட்சி மன்றங்களின் சம்மேளனம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தின் ஊடாக சமூக மீட்சியை வலுப்படுத்துதல் என்ற தொனிப்பொருளில் தெற்காசிய பிராந்திய கூட்டம் ரத்மலானையில் நடைபெற்றது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான கூட்டு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். 2018 அறிமுகப்படுத்தப்பட்ட நிறுவனங்களில் பெண்கள் மற்றும் இளம் யுவதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 25% பிரதிநிதித்துவத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், மாலைத்தீவுகள், பஹாமாஸ், கரிபியன் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் ஐரோப்பா உட்பட பல பொதுநலவாய நாடுகளிலிருந்து விசேட அதிதிகள் மற்றும் ராஜதந்திரிகள் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இரண்டாயிரத்தி 2023-2024 பெரும்போகத்தில் சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக 2 பில்லியன் ரூபாய் செலவாகும் என விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது.
தற்போது அதற்காக 1 பில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து மேலும் 1 பில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். 2023-2024 ஆண்டு பெரும்போகத்தில் அதிகப்படியாக பயிர் சேதம் அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்டது. அந்த மாவட்டத்தில் ஏற்பட்ட பயிர் சேதத்துக்காக செலவிடப்பட்ட குறைந்தபட்ச தொகை 800 மில்லியன் ரூபாவாகும். கடந்த பெரும்போகத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் பயிர் நிலங்களில் சேதம் ஏற்பட்டன. 2024 ஆண்டு சிறுபோகத்தின் போது 15,700 ஏக்கர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயிர் சேதம் தொடர்பான கலந்துரையாடல் அமைச்சரின் தலைமையில் விவசாய அமைச்சில் நேற்று நடைபெற்றது. அதன்போது குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இன்று கைச்சாத்திடப்பட உள்ள ஒப்பந்தம் இலங்கையின் எதிர்கால இருப்புக்கான வரலாற்று சந்தர்ப்பம் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இலங்கையை எதிர்கால நம்பிக்கை கொண்ட நாடாக மாற்ற முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். எவரும் முன்வராத நிலையில் பல சவால்களுக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றார். சுதந்திரத்துக்கு பின்னர் கடுமையான நிலைக்கு நாடு தள்ளப்பட்டது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகும். வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்துவதில் சர்வதேச அளவில் ஒருமித்த கருத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சு உள்ளிட்ட அதிகாரிகள் பாரிய பணிகளை செய்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எமது நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற தசதெசின் ஹத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்களோடு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. மேலும் பாரிஸ் கிளப் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போதுமான அளவு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ள முடிந்தது. எதிர்கால பாதைக்கான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று உண்மையை வெளிப்படுத்துவார் என்று கலாநிதி பந்துல குணவர்தன மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் பெரும்போகத்திலிருந்து 2 போகங்களுக்குமான பண்டி உரம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அதன்படி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரத்தொகை அடுத்த மாதம் கிடைக்கவிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக உலக உணவு மற்றும் விவசாய அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகளுக்கு இலவச உரத்தை வழங்குவதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் 3,200 மில்லியன் ரூபாவை செலவிட உள்ளது. அத்துடன் அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. தற்போது நாட்டில் உர தட்டுப்பாடு இல்லை. 2022 ஆண்டில் பெருமளவிலான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அரசாங்கம் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி விவசாயிகள் ஆர்வமுடன் பயிர் செய்கையில் ஈடுபட்டதால் அரிசி இறக்குமதி குறைவடைந்தது. இந்த ஆண்டும் அரிசி இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் மக்களுக்கு அதிக அளவு உள்ளூர் அரிசியை உட்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எமது நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற தசதெசின் ஹத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்தார். நாட்டில் அரசியல் தலையீட்டின் காரணமாகவே வேலை நிறுத்த அலை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த குழுவினர் தங்களது கோரிக்கையின் அடிப்படையில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சில நடவடிக்கைகள் சுயாதீனமாக எடுக்கப்பட்டாலும் சில நடவடிக்கைகள் அரசியல் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்படுவதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அரசாங்கத்தை அசௌகரியங்களுக்கு உட்படுத்தும் சந்தர்ப்பங்களையும் காண முடிகிறது. இந்நிலையில் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் நாடு மீண்டும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அதிவேக நெடுஞ்சாலையின் அதுரகிரிய நுழைவாயிலில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் அங்கு கடமையாற்றும் 22 காசாளர்கள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இந்த நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மோசடி செய்த தொகை இதுவரை துல்லியமாக கணக்கிடப்படவில்லை. அதுரகிரிய இடைமாறலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கட்டமைப்பு சேதப்படுத்தியதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு காத்தான்குடி நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்வேறு வீதிகள் சேதமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். காத்தான்குடி நகரசபையின் கவனத்துக்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றோம். உலகச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் பாதுகாப்பு தலைவர்கள் 15 மாதங்களுக்கு பின்னர் முதல் முறையாக தொலைபேசி மூலம் உரையாடியுள்ளனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலுசோவ் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றதாக இரு நாட்டு அரசாங்கங்களும் தெரிவித்துள்ளன. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் தொடர்ச்சியான போருக்கு இடையே தகவல் தொடர்புகளை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து அதன் பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் நிலைமை குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இலவச காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் இப்பலோகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் வகையில் காணி அளவீடு வேலைத்திட்டம் தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை 4 இடங்களில் நடமாடும் சேவைகளும் நடைபெறவுள்ளதாக இப்பலோகம பிரதேச செயலாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையில் ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தில் நடைபெறும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. முதலில் துடுப்படுத்த ஆடிவரும் இலங்கை மகளிர் அணி போட்டி இடைநிறுத்தப்படும் வேளையில் 15.2 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட் இழப்புக்கு 89 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த மாநாடு கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் நாளை இடம்பெறவுள்ளது. 185வது தடவையாகவும் இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி தொழில்நுட்ப துறைசார் நிபுணரான கலாநிதி சஞ்சீவ வீரவர்ண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுவார். சமகால பொருளாதார துறை சவால்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கை தூதரகமும் மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையும் இணைந்து ஒழுங்கு செய்திருந்த வியட்நாம் ஆபரணங்கள் கண்காட்சி ஹொச்சிமின் நகரில் அண்மையில் இடம்பெற்றது. இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை இதற்கான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. 3000க்கும் அதிகமானவர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றதாக வியட்நாமில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
சப்ரகமுவ மாகாணத்திலும் குர்நாகல், கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுசீரமைக்கப்பட உள்ளது. ஆசிரியர் அதிபர் சங்கங்களுக்கு கோட்டை நீதிமன்றம் தடை உத்தரவு. ஜனாதிபதி இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை. பெண்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குவதில் இலங்கை முன்னோடி நாடாக திகழ்வதாக பிரதமர் பெருமிதம். வரலாற்று சிறப்புமிக்க இலங்கையின் எதிர்கால இருப்புக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு தலைவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை. இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.